சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கூல் பிள்ளைலாம் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு யாரோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு பையனாலேயோ இல்ல ஒரு ஆண்கள்னாலேயோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அதை வெளியே சொல்லுவீங்களா, அம்மா கிட்ட சொல்லுவீங்களா, இல்ல ஸ்கூல்ல வந்து சொல்லுவீங்களா? சொல்லியிருக்கீங்களா இன்ன வரைக்கும்? சொன்னது இல்லையா? சொல்லுவீங்களா? அதாவது பிரச்சனை அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நான் சொல்றேன், சரிங்களா? இப்ப நீங்க ஸ்கூலுக்கு வர்றீங்க, ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு அண்ணாவோ இல்ல ஒரு தாத்தாவோ இல்ல ஒரு யாராவது ஒரு வயசுல மூத்தவங்களோ உங்களை வந்து தொடர்ந்து பாக்குறாரு, சரிங்களா? நீங்க ஸ்கூலுக்கு வரும்போது உங்களை தொடர்ந்து பாக்குறாங்க, இல்ல ஃபாலோ பண்றாங்க, இல்ல உங்களை பார்த்து பாட்டு படிக்கிறாங்க, உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணாலும் என்னது பாலின தொல்லை, சரிங்களா? உடல் ரீதியா மட்டும் ஏற்படுற பிரச்சனைகள் மட்டும் இல்ல, சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனைகளும் என்னதான் பாலின தொல்லை தான், சரிங்களா? அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏதாவது தெரியுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் யார்கிட்ட சொல்லுவீங்க? அம்மா அப்பா கிட்ட சொல்லுவீங்க. அம்மா அப்பா வந்து அதை என்ன பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையை அவங்ககிட்ட போய் கேட்பாங்களா? நிறைய இடத்துல கேட்க மாட்டாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க? இது வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ இல்ல ஊருக்காரங்க தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்க, நம்ம பிள்ளைய அசிங்கமா பேசுவாங்கன்ட்டு கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அப்படி இருக்கிற பட்சத்துல ஸ்கூலுக்கு போற வழியில உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னா நீங்க ஒண்ணு ஸ்கூல்ல இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்ல அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளுக்கான அவசர உதவி நம்பரோட நம்பர் இருக்கு தெரியுமா? என்ன நம்பர்ப்பா? 1098. அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணலாம், கால் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா இப்ப நான் ஒரு நம்பரை உங்களுக்கு சொல்லிட்டு போறேன், அந்த நம்பர், சரிங்களா? அந்த நம்பர் வந்து என்னோட நம்பர் தான், சரிங்களா? அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நாங்க வந்து அதை மறைமுகமா பேசி அந்த பிரச்சனையை உங்களுக்கு சால்வ் பண்ணுவோம், சரிங்களா? இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க அக்கா அவங்க காலேஜ் போறாங்க, 12th 10th படிக்கிற அந்த ஸ்கூல் போறதுல அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் நீங்க என்ன பண்ணலாம், எங்களுக்கு சொல்லலாம், சரிங்களா? அதாவது அதே மாதிரி உங்க ஏரியாவில் குழந்தை திருமணம்னா என்னப்பா?